வாகர்த்தாயுவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலுவை கொடுப்பது, எலும்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுப்பது. அதனாலே தான் முன்னைய காலத்திலே இந்த சிறு குழந்தைகளை கூட, பிறந்த 2-3 மாத குழந்தைகளை கூட எண்ணெய் பூசி இந்த காலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது வெறும் தரையிலே ஒரு துணியை விரித்து கிடத்தி விடுவார்கள். அந்த சூரியனுடைய கதிர்கள் அந்த உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும், எலும்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். இவ்வாறு அந்த சூரிய கதிர் உடம்பிலே படுகின்ற பொழுது நோய் நொடி இல்லாத குழந்தைகளாக வளருவதற்காக இவ்வாறு முன்னைய காலத்திலே இந்த சூரிய ஒளிப்படுகின்ற வகையிலே குழந்தைகளை எல்லாம் கிடத்தி விடுவார்கள். இப்போ அப்பா அம்மா எழும்புறது 7 மணி 8 மணிக்கு, அப்புறம் பிள்ளைகளை எங்கே காலையில் கொண்டு போய் கிடத்துறது? இப்போ அதெல்லாம் மருவி வந்துவிடும். அதனாலே தான் இப்போது 5 வயசு பிள்ளைக்கும் நெஞ்சு நோய் வருகிறது, ஹார்ட்லே வருத்தம் வருகிறது, ஹார்ட்லே ஆப்ரேஷன் என்கிறார்கள். 10 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது, 5 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது, 40 வயசு பையனும் கண்ணாடி போடுறான் என்கின்ற வகையிலே இந்த நரம்புகள் எலும்புகளை வலு கொடுக்கின்ற வகையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்தால் எல்லா விதமான தோஷங்கள் நீங்குமாம். பிரத்யட்ச தெய்வமாக போற்றப்படுகின்றவர் சூரிய பகவான். நம் கண்கண்ட தெய்வம் சூரியன். அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது காலையிலே சூரியனை சுற்றி ஒரு வட்ட வடிவத்திலே செந்நிறத்திலே சிகப்பு நிறத்திலே தோன்றுகின்ற கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் தோன்றுகின்ற வேளையிலே நாம் சூரிய நமஸ்காரம் செய்தால் அந்த செங்கதிர்கள் எங்களுடைய உடம்பிலே படுகின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்களை நீக்குகின்ற சக்தி உண்டு. அதனால தான் முன்னைய காலத்திலே எல்லாம் 80 வயது 90 வயது 100 வயது 110 வயது வரைக்குமே கண்ணாடி பாவிக்காமல் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். என்றால் முன்னோர்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தை தவறவிடாமல் செய்து வந்தார்கள். இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு சிறப்போடு கூடியது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை சூரிய நமஸ்காரத்தை நாம் செய்து வழிபாடு செய்வதோடு நாளைய தினம் திங்கட்கிழமை 29/7/2024 திங்கட்கிழமை கேகாலை மாவட்டம் வரக்காப்பளை அம்பேபுச ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய ஆடிப்பூர மகோத்சவத்தினுடைய ஆரம்பம் கொடியேற்றத்தோடு நாளைய தினம் ஆரம்பமாகி 7/8/2024 அன்று ஆடிப்பூரத்தன்று பகல் அம்பாளுக்கு நவோத்திர சகசிர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளாலே சங்காபிஷேகம் நடைபெற்று பிற்பகல் 4:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜை நடைபெற்று அம்பாள் சர்வ அலங்கார பூஜிதாக எழுந்தருளி வரக்காப்பளை நகர்வலம் வருகின்றதாகிய ரதோத்சவம் தேர்திருவிழா கரகாட்டம் காவடியாட்டம் மங்கள தவில் நாசுர இசை முழங்க அரோகரா கோஷத்தோடு ஊர்வலம் வருகின்ற சிறப்போட நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளில் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம்.